எடப்பாடிய சிஎம் ஆக்குறதுக்கோ, அண்ணாமலையவோ, நயினார் நாகேந்திரன சிஎம் ஆக்குறதுக்கு இவங்க விஜய் எதுக்கு கூட்டணிக்கு வரணும்? விஜய் அவர் தெளிவா இருக்காரு. தான் வந்து தனியா நின்னு ஜெயிச்சு அவர் சிஎம் ஆயிருவேன்ற நம்பிக்கையில அவர் இருக்காரு. இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலயும் நான் தான் சிஎம்னு சொல்லி எந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டும் சொன்னது கிடையாது. செயற்குழு கூட்டத்தில தீர்மானம் போடுவாங்க. இவர் தான் விஜய் கேண்டிடேட்னு இன்னொருத்தர் தீர்மானத்த வாசிப்பாங்க. இங்க வந்து விஜயே நான் தான் சிஎம் வேட்பாளர்ன்னு சொல்றாரு அப்படின்னா, எப்படிப்பட்ட கட்சின்னு பார்த்துக்கங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. தனக்கு தானே சிஎம் வேட்பாளர், நான் தான் சிஎம் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்றாரு அவரு. அது அவருடைய உள் நம்பிக்கைய, தன்னம்பிக்கைய வெளிப்படுத்துவதாக இருக்கு. ஓகே. அதாவது அறிஞர் அண்ணாவும், டாக்டர் கலைஞரும், எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட இந்த மக்களோட 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் அரசியல்ல போய் மக்களை சந்திச்சு, மக்களோட பழகி, மக்களோட பேசி, பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து, மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்ட களம் கண்டு, மக்கள் பிரச்சனைகளுக்காக எழுதி, பேசி, பாடி, நடித்து இத்தனையும் பண்ணி தான் முதலமைச்சர் ஆனாங்க. சரியா? ஆனா ஜெயலலிதா எம்ஜிஆருடைய லீகசியை வச்சு அவங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க. ஓகே. அப்ப இவர் விஜய் என்ன கணக்கு போடுறாரு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. 6 மாசம் + 4 10 மாசம் தான் இருக்கு. 10 மாசத்துக்குள்ள இவர் இன்னும் மக்களையே சந்திக்கல. ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து மக்களை சந்திக்க போறாரு. எலெக்ஷன் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியதானே அதோட சேர்த்து. அதான் ஆகஸ்ட் செப்டம்பர்னா எலெக்ஷன் பிரச்சாரம் வந்துரும்ல அடுத்து. டிசம்பர்ல இருந்து எலெக்ஷன் பிரச்சாரம் தானே. இப்போ எலெக்ஷன் பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சு. நீ மக்களை சந்திக்கல, மக்களை பார்க்கல, மக்கள் பிரச்சனைகளை பேசல, மக்களது உணர்வுகளை புரிஞ்சுக்கல, மக்கள் இதுவரை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட சுயமா சிந்திக்கக்கூடிய நாலேஜ் இல்ல. என்ன இருக்கு? இல்ல, பரந்தூர் மக்களுக்காக வந்து குரல் கொடுக்கிறாரு. பரந்தூர் மக்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நீங்க அப்படின்றாரு. அப்படி முடிவு எடுக்கல அப்படின்னா நானே தலைமைச் செயலகத்தை நோக்கி மக்களை போக வேண்டியதானே. உங்களை யார் தடுத்தா? போக வேண்டியதானே. பரந்தூர் மக்களை கூட்டிட்டு நேராக முதலமைச்சரை போய் பார்க்க போறேன்னு போக வேண்டியதானே. இங்கே உங்களை யார் தடுத்தா? அதுக்கு வந்து ஒரு ப்ரீ டெக்ஸ்ட்டு, இசை வெளியீட்டு விழா, அதுக்கப்புறம் வந்து பாடல் வெளியீட்டு விழா, ஃபஸ்ட்டு போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணணுமா என்ன? உங்களை முதலமைச்சரை போய் பார்க்குறது வேணாம்னு சொன்னாரா முதலமைச்சர்? போக வேண்டியதானே. கூப்பிட்டு போக வேண்டியதானே. பரந்தூர் மக்களை கூப்பிட்டு போக வேண்டியதானே. பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு போக வேண்டியதானே. முதலமைச்சரை போய் பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டியதானே. முதல் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். என்ன நடவடிக்கை? நீங்க கொடுத்துட்டா உடனே மாத்திடுவாங்களா? நீங்க கொடுத்துட்டா உடனே மாத்திடுவாங்களா? அவங்க மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திருப்பாங்கல்ல அவங்க.